இந்த வாழைப்பூ பாத்தீங்கன்னா சர்க்கரையும் கட்டுப்படுத்துது, பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருந்தா அதையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுதுங்க. ஆனா நிறைய பேருக்கு இது பிடிக்கிறதுல ஒரு துவர்ப்பு டேஸ்ட் வரும். கடலைப்பருப்பு சேர்த்து பொரியல் செஞ்சு பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். வாழைப்பூ வேண்டான்னு சொல்றவங்களுக்கும் பிடிக்குங்க. ஒரு வாழைப்பூங்க கிளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. யூஸ்வலா எங்க அப்பா தான் எனக்கு வாழைப்பூ கிளீன் பண்ணி தருவாரு. இந்த அளவு வாழைப்பூக்கு ஒரு சின்ன கப், கிட்டத்தட்ட ஒரு 70 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு நல்லா கழுவிட்டு அடுப்புல வச்சுட்டு ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு அடுப்பு நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சுக்கலாம். இது பாத்தீங்கன்னா டக்குன்னு பொங்கி வருங்க. பொங்கி வரும்போது நம்ம அடுப்பை சிம் பண்ணிடணும். சிம் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டு நம்ம வாழைப்பூ கட் பண்ணிட்டு தாளிக்கிற வரைக்கும் அது அப்படியே சிம்ல இருந்ததுன்னா வெந்துரும். நீங்க குக்கர்ல சேர்த்து 5 விசில் விட்டு கூட எடுத்துக்கலாங்க கடலைப்பருப்பு. இப்ப பாத்தீங்கன்னா வாழைப்பூ நம்ம வெட்டிக்கலாம். இந்த உள்ள இருக்கிற போர்ஷன் நான் சொன்னேன் இல்லைங்களா, இது வந்து நம்ம உள்ள இருக்கிறது தனித்தனியா எடுக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதுல வந்து நார் மாதிரி பகுதியும் இருக்காது, அந்த தோல் மாதிரி இருக்கிறதும் இருக்காது. அதனால நீங்க அப்படியே அதை வந்து வெட்டி சேர்த்துக்கலாம். யூஸ்வலா தண்ணியில போட்டு வைப்பாங்க. நான் வந்து உடனே பொரியல் பண்றேன் அப்படின்றதுனால தண்ணியில போடலங்க. கொஞ்சம் சின்ன வெங்காயம், 3 வரமிளகா, கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேங்க. பருப்பு ஒரு அடுப்புல சிம்ல வெந்துட்டு இருக்குங்க. இப்போ ஒரு கடாயில 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை எல்லாமே ஒன்னா சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். காய் கலர் மாறாம இருக்கிறதுக்காக தான் தண்ணியில போட்டு வைப்பாங்கங்க. நீங்க வேணா தண்ணியில போட்டுட்டு கூட அப்புறமா எடுத்து பிழிஞ்சு போட்டுக்கலாம் காய். இந்த வெங்காயத்தோடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வெட்டி எடுத்து வச்சிருக்க காயை உள்ள சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு அதுவும் சேர்த்துக்கலாம். இது நான் பருப்புக்கும் சேர்த்துதான் உப்பு சேர்க்கிறேங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதே நீங்க பாசிப்பருப்பு போட்டு செய்யலாம். பாசிப்பருப்பு போடுற மாதிரி இருந்ததுன்னா வெங்காயம் வதக்கிட்டு பாசிப்பருப்பு போட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா காய் போட்டீங்கன்னா காயும் பருப்பும் சேர்ந்தே வெந்துரும். இது கடலைப்பருப்புன்றதுனாலதான் நம்ம தனியா வேக வச்சுட்டு எடுத்து உள்ள சேர்க்கிறோம். கடலைப்பருப்பு பாத்தீங்கன்னா 3/4 பதம் வெந்திருக்குங்க. அந்த தண்ணியோடவே நான் உள்ள சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு காய் வேகறதுக்கும் தண்ணி வேணும் இல்லையா, அந்த பருப்புல இருந்த தண்ணியே காய் வேகறதுக்கு போதும். ஒரு 8 நிமிஷம் வச்சீங்கன்னா போதும், காய் நல்லா வெந்துரும். நடுவுல ஒரு தடவை மட்டும் எடுத்து கலந்து விட்டுட்டு திரும்ப மூடி வச்சிருங்க. இதே மாதிரி நீங்க பீர்க்கங்காய், சொரக்காய், சவு, பூசணிக்காய், முட்டைக்கோசு எல்லா காயிலுமே ட்ரை பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமே ஆயிருச்சு. எடுத்து பாத்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி இருக்கு. ஒரு மீடியம் ஃபிளேம்ல வச்சு இந்த தண்ணியை நல்லா வத்த விட்டுருங்க. ஏன்னா காய் வெந்துருச்சு, அதுல இருக்க தண்ணி மட்டும் தான் கொஞ்சம் இருக்கு. நல்லா தண்ணி வத்தினதுக்கு அப்புறமா 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். அவ்வளவுதான். எந்த காயா இருந்தாலும் தேங்காய் துருவல் சேர்த்து பண்ணும்போது ரொம்ப ருசியா இருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தேங்காய் துருவல் சேர்த்து கலந்துக்கோங்க. அப்ப உங்களுக்கு கொலஸ்ட்ரால் கிடையாது. அவ்வளவுதாங்க. இது சாம்பார், புளிக்குழம்பு, வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே சூட் ஆகுங்க இந்த பொரியல். கண்டிப்பா நீங்க இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க.